யார் அது? ரவி சார் வணக்கம். ஹாய் ரவி சார். வணக்கம். ஹாய் ரவி சார். எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி யார் அப்படின்னா அது ரவி சார் தான். ரவி சாரே போறாரா? சூப்பர் ஐயா. ஒரு தடவை போனதுக்கே போதுங்கய்யா. ஆனா இந்த தடவை உள்ள போனா அதுக்கு நான் பேசாம உள்ளேயே போயிடலாம்யா. உள்ள போனா ஐயா அந்த நாட்டாம எங்க அந்த மீசெல்லாம் எங்க எடுத்தீங்க? எங்க வந்து புடிச்சீங்க? உங்கள்ட்ட இல்லாத காஸ்டியூமா? பொன்னம்பளம் ஏண்டா பொன்னம்பளம் கேட்டு நாட்டாம நீங்க என்ன தெரியுமா பண்ணிடணும்? நல்லா இருந்தது காஸ்டியூம். அந்த சந்தனம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த என்ன சொல்றது பேர் வித்தவுட் ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி போட்டு அந்த துண்டு மாதிரி போட்டு அந்த சந்தனம் எல்லாம் அடிச்சுட்டு உட்காந்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். என்ற பசுபதி சேதுபதிக்கு இது போதும். போதுண்டீங்க எல்லாம் அவர் பேசுறது கண்டென்ட் இல்லாம பேசுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, அந்த பிராது கொடுத்தவர் எத்தனை டேக் எடுத்தாரு அது சொல்லுங்க. அவர் இல்ல அவரு ஆக்சுவலா அவர் உண்மையிலேயே நான் நாட்டாமையா நான் யாரு அந்த சரத்குமாரா தான் பேசுவேன்ட்டு அடம் பிடிக்கிறாரு. அதனாலதான் கேட்டேன். என்னவோ இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 படத்தோட அட்வான்ஸ் திருப்பி வாங்கியிருப்பாங்க விஜய் சேதுபதின்றது மட்டும் தெரியுது. முதல்ல இந்த வாரம் என்ன கேட்டப்ப நான் ஆக்சுவலா இந்த வாரத்துல இருந்து ரிவ்யூக்கே இறங்கிடுறேன். இல்ல அதாவது போன சீசன் வந்து சரி அப்படியாச்சு, இந்த சீசன்ல இருந்து ரிவ்யூன்னு எதுக்கு ஒண்ணு பண்ணணும்னு. ஆனா இவனுங்க நம்மள பேச வச்சு தூண்டுறானுங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் வேணாம். இதுலவா உங்க யூடியூப் சேனல்ல தான். ஓகே சூப்பர். வாங்க வாங்க. சாட்டர்டேல இருந்து ரிவ்யூ ஸ்டார்ட்ஸ். சூப்பர் முதலாளி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாட்டர்டே நாளை கழிச்சு தானே? ஓகே 2 நாள் தான் இருக்கு. ஓகே. ரவி சார் ஆங்கர் யாரு? அதுக்கு நிறைய சாய்ஸ் வரும். யாரெல்லாம் கிடைக்கிறாங்க வாங்கி. இல்ல அந்த உங்க கூட வந்தாரே சரத்குமார், அவரே நல்லா பண்றாரு. உதயா எப்படி முதலாளி? லைவா இல்ல எப்படி ஸ்டுடியோவா? லைவா? சூப்பர். ஓகே. அது இந்த ஷோஸும் ஒண்ணு நடக்கும், பட் டெய்லி ரிவ்யூஸும் இருக்கும். ரிவ்யூக்கு இவ்வளவு வேணான்னு ஒதுக்கி போனாலும் விடமாட்டாங்கன்னு அது சிக்னேச்சர் ஓஜி தானே? ஐயோ இது வேறயா? சரி, நீங்க வேற போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க ரிவ்யூ வேற மாதிரி இருக்கும்ல இந்த வாட்டி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வைல்ட் கார்டு எல்லாம் அப்படியா? இந்த வைல்டு காட்டுக்குள்ள அந்த வைல்ட் கார்டு தேவையா முதலாளி? ஆக்சுவலி ஈவன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஃப்டர் தி நேம்ஸ் ஐ ஹர்ட். அப்படியே எதுக்கு இவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ மக்களே, நீங்களாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பேர் ஆடுறாங்க, வைல்டு கார்டு வராங்க அப்படின்னு. நோ 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 நோ, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. இருக்கும்னு பார்த்தேன். தரித்திரம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ரைட். அப்ப வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் கப்பா இந்த தடவை? இல்ல நான் அப்படி சொல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்தவங்க எல்லாம் வந்து அந்த இமேஜை காப்பாற்றணும், அந்த இமேஜ் பின்னாடி நம்மளது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாம அவங்க பாட்டி இறங்கி ஏதோ ஒன்று விளையாடுறாங்கல்ல. பட் வர்றவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. தே வில் பி பிஹைண்ட் தேர் இமேஜ். தே வாண்ட் டு சேவ் தேர் யூனோ ஆல்ரெடி அவங்க எடுத்த அந்த பேரு அந்த மாதிரி வர்றதுனால. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் 100% ஃப்ரம் தெம். எனக்கு அது இது என்னோட இது. பட் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க முதலாளி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவை இது வரைக்கும் 8 சீசன்ல வைல்ட் கார்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோவை பார்த்துட்டு உள்ள போற விதமும், இந்த சீசனை மட்டும் ஷோவை பார்த்துட்டு உள்ள போறவன் 10 வேப்பலை 4 நாட்டு மந்திர முட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இவனுங்க கிட்ட போனோம். இவனுங்க கிட்ட உள்ள போய் இந்த ஷோல விளையாண்டு வேற ஜெயிக்கணுமா? அவனுங்க பண்றத வேடிக்கை பார்த்தாலே ஜெயிச்சிடலாம். ஒன்னும் பண்ண வேணாம். அவனுங்களே வரானுங்க.
அவனுங்களே ஒண்ணு செய்யறானுங்க. அவனுங்களே அதுக்கு அவனுங்களே டயர்டாகி அவனுங்களே உட்கார்ந்துடுறானுங்க. லவ்னு ஒண்ணு பண்றானுங்க, அது லவ்வுக்கு மேலேயும் ஒண்ணு பண்றானுங்க. இந்தி பிக் பாஸ்க்கு டஃப் கொடுக்கறதா ஒண்ணு பண்றானுங்க. இப்ப என்ன தெரியுமா, உள்ள இருக்கிறவனுங்களை நம்பி எடிட்டர்ஸ் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கானுங்க. இத போட்டாலும் திட்டுறான், அதை போட்டாலும் திட்டுறான், என்ன போட்டா திட்ட மாட்டான்ற மாதிரி. உண்மையிலே இந்த கண்டென்ட்டை சட்டசபைக்கு கொண்டு போயிடுவானுங்க போல் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பெரிய கண்டை கலைச்சு விட்டாங்களே, ஆனா அப்படின்ற போது கொஞ்சம் சேஃப் ஆயிருவாங்கல்ல இப்ப இனிமேட்ல. இன்னைக்கு ஏதாவது நடந்து? நான் ஆக்சுவலா ஷோ பார்க்கல. பிரேக்கப் ஆயிட்டாங்க. ஒரு கண்டு ஒரு முதலாளி பிரேக்கப். முதலாளி கேக்குதா? ஆனா சொல்லுங்க முதலாளி. வாங்க சொன்னதுக்கு அப்புறமும் கூட அப்படியே பெட்ல அப்படியே அந்த சோஃபால தெனாவட்டம் ரொம்ப நேரம் படுத்துட்டே இருந்தானே முதலாளி. வீக் 2ல. அப்படியா? அந்த எஃப்ஜே. அப்படியா? சோ வாட் இஸ் தி ரெஸ்பெக்ட்? ஆக்சுவலா ஒவ்வொருத்தனும் இந்த ஷோவை வந்து எவ்வளவு தெளிவா தப்பா புரிஞ்சுட்டு வந்து விளையாடுறானுங்க மட்டும் நல்லா தெரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாலோயர்ஸ் இருக்கிறவனுங்களை ஷோக்குள்ள விட்டா எதையும் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க அப்படின்றது இந்த சீசனே பெரிய. இவனுங்களை எவனுக்காவது நம்பி இவன் ஆர்மி இவன் ஃபேனு சொன்னா அதுக்கு அடி விழுமோன்னு பயந்துகிட்டு அவங்க சைலண்டா ரசிப்போம், சைலண்டா சிரிப்போம்னு சரி. அது ஒரு 10 நாள்ல இது வரைக்கும் எந்த பேஜும் அது மாதிரி நடக்காம இருக்கிறத பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் நமக்கு ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா. இல்லைன்னா ஜென்ரலா இந்நேரத்துக்கு ஐ எம் தட் ஆர்மி, ஐ எம் திஸ் ஆர்மின்னு சொல்லியிருப்போம். வாய மூடிட்டு நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும்னா இந்த ஷோவா நீங்க ஷோ பாத்தீங்க, நான் அப்பப்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் நமக்கே மரியாதைன்ற மாதிரி ஷோவே அப்படிதான் நடத்துறானுங்க. இல்லையே, வாட்டர் மெலன் ஆர்மி எல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. இல்ல அதான் சொல்றேன், அந்த ஆர்மி மட்டும் அவன் இப்பதான் தலைவனே ஒரு மாதிரி மூச்சு திணறி, ஓ இதுக்கு மேல கேமரா இல்லையோ அப்படின்ற மாதிரி டயர்ட் ஆயிருக்காரு. அவருக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல அவர் ஏதாவது யோசிச்சு இந்த கேமுக்காக அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா நிஜமா அவரால் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவரோட மொத்த சரக்கு தீர்ந்து போச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவரு கேஸ் மாட்டிடுவாரு. அதான் அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் திவாகர் அந்த இந்த இருக்கும்ல அந்த திவாகர் வருவார். இந்த கையை வச்சுக்கிட்டு பரபரன்னு ஆடிட்டு இருந்த திவாகர் போய் ஒரிஜினல் திவாகர் ஒண்ணு வருவார். அப்படிதான் இப்பவே ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் வெளில வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா. லூஸ் டாக்ஸ் விட்டுட்டு இருக்காரு சார். ஆக்சுவலா முதலாளி 2 டேஸா லூஸ் டாக்ஸ் வருது. முதலாளி இன்னைக்கு நான் ஒருத்தர் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. முதலாளி இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் என்னன்னா, நீங்க சொன்னது அப்படியே தான் சொன்னேன். திவாகரோட உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கோ அந்த அரக்கன் எல்லாம் வெளில வந்துட்டான். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இதான் இவ்வளவுதான் அந்த அரக்கன். இதுக்கு மேல அவன் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, அது பயங்கரமான நெகட்டிவ் ஷேட்ல வந்துட்டு அவன் வெளில வரும்போது கெட்ட பேரோட வெளில வருவான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். மேபி திஸ் இஸ் இட்ஸ் என்னோட இன்ட்யூஷன் அந்த மாதிரி சொல்லுது. பட் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தர் பேசியிருந்தேன். மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயா என்ன பண்றாங்கன்ட்டு அரக்கன் சொன்னதுக்கே தூக்கி அடிச்சிட்டீங்களே, என்னங்க ஐயோ ஒரு பவர், இவ்வளவு பவரா? ஷவர்ல குளிச்சாலும் இந்த ரிவர்ல குளிச்சாலும் இப்போ இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியாதே. ஆனா ஒண்ணு முதலாளி, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாது. நீங்க அந்த எமன் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணீங்கல்ல, ஏதாவது ஒரு வேஷம் போட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்க இன்டர்வியூ பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அவங்க கூட இன்டர்வியூ தான். அது எப்படிதான் அந்த கலை தாய் அவங்க கூட போய் உட்கார்ந்துச்சுன்னு அவன்கிட்ட பேசி நான் தெரிஞ்சுக்க போறேன். அப்படியே என்ன பண்ணுங்க நடிப்புல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க முதலாளி, உன்னை யாரும் வாட்டர்மெலன் ஸ்டாராலாம் அங்க பாக்கல. அது நீயா வச்சுக்கிட்ட பேரு, நீயா சொல்லிக்கிட்ட. பட் உன்னை பார்த்தது வந்து திவாகரா தான் உன்னை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர உன்னை வாட்டர்மெலன் ஸ்டாரா பாக்கல. எதுக்கு திவாகரா உன்னை பார்த்ததுனாலதான் நீ இத்தனை நாள் உள்ள இருந்த. வாட்டர்மெலன் ஸ்டாரா பார்த்திருந்தா ஒரே வாரத்துல நீ வெளில வந்துருப்பேன்னு சொல்லிருங்க.
இத சொல்லி முடிச்சோன்னா அவன் 5 நிமிஷத்துல சொல்ல போற ஒரு ஆட்டம் தெரியுமா? எதுக்கு அடுத்த செகண்டே அவன் இதான் சொல்லுவான். உங்களுக்கு பொறாம ஒரு வாரத்துல உங்களை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, என்னை இந்தியா பூரா புகழ்றாங்க, உங்களுக்கு கேம் விளையாடவே தெரியல அப்படின்னு என்னைய சாணிய முக்கி டப்பல்ஸ்ல அடிக்கணுமா? அது எடிட்ல முதலாளி, அது எடிட்ல நான் போட்டுப்பேன். ஆனா அடுத்தது ஒண்ணு சொல்லுவான் தெரியுமா? உங்களுக்கு விளையாட தெரியல, உங்களுக்கு என் அளவுக்கு புகழ் இல்ல, எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாம, நீங்க வந்து இதெல்லாம் டேய் நான் நல்லா விளையாடலன்னு நான் தானே ஒன்னு இன்டர்வியூ எடுக்கணும், நீ என்னடா என்ன பத்தி பேசிட்டு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நான் நல்லா விளையாடலன்னு கூட சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். ஆனா நீ விளையாண்டன்னு சொல்றா, அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். கண்டென்ட்லாம் வருது பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க எந்த சீசன்லயே பாத்துருக்கீங்களா? ஐயோ நீங்க ஆனா இப்படி சொல்லலாம் முதலாளி, நான் இருந்த ஒரு வாரம் வந்தா கூட அந்த வாரத்துல சனிக்கிழமையா கூட சண்டே வாரிடும் என்னோட டாபிக் தான்டா, உன்னை பத்தி என்னடா பேசுனாங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க பேசிக் அவன் அடுத்தது என்ன சொல்றா, உங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் பத்தல. உங்களுக்கு இந்த ஷோவை வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன்னு சொல்லி அவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். முதல்ல அந்த மாதிரி மட்டும் அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணானா அவனை இறுக்கி அணைச்சிருங்க. அவன் நான் வந்து அவன் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணணும், ஃபுல் ஷோ பேசணும், சிரிக்க பேசணும். கடைசியில டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவன்கிட்ட போட்டு காக்கும் போது மியூட்டை போட்டு இதை கொஞ்ச நேரம் பாடுறா, உனக்கே சிரிப்பா வருது. நீ பேசாம பார்த்தா உனக்கே சிரிப்பு வருதா இல்லையான்னு பாடுறா. நீ பேசுறத விட நீ பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாண்டா நிறைய இருக்கு. அதாங்க டைட்டில் வாங்கிட்டு வரும்போது டக்குன்னு அங்கேயே பிடிச்சி ஒரு இன்டர்வியூ எடுத்துருங்கன்ற. யாரு இன்னைக்கு பிரவீன் காந்தியோட ஒரு பிட்டு வைரல். ஒருவேளை நீங்க திவாகரை வச்சு படம் எடுத்தான்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லிட்டாரு, சூசைட் பண்ணி போறா ஏதோ ஒண்ணு சொன்னாரு. ஆமா அவரு எனக்கு அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பாலாஜி டிவி ரொம்ப நேரமா 2-3 வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. ஹாய் பாலாஜி. பாலாஜி ப்ரோ கேக்கல, சொல்லுங்க பாலாஜி. பகாயிருச்சு போல இருக்கும் நம்மள மாதிரியே. இல்ல மைக் ஆன் பண்ணாரு கேக்கல. மைக் ஆன்ல தான் இருக்கு அவருக்கு இன்னும். பாலாஜி ப்ரோ ரீஜாயின் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்குது, சுத்தமா கேட்கல. எனக்கு திவாகரோட கேம்ல எல்லாருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும்ல, இந்த ஷோ வந்து ஒரு இன்டென்ஷன், ஒரு மோட்டிவேஷன். ஸோ நம்மளெல்லாம் வந்து அவங்க ஏமாத்தி கலாய்ச்சதே அந்த ஏவில தான். அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஷோக்குள்ள உள்ள விட்டதுக்கு அப்புறத்துல இருந்து ஒண்ணு நடக்குது. அதுல ஒருத்தர் யார், இப்ப இந்த ஷோவுடைய மிகப்பெரிய பெருமையே இந்த ஷோ வந்து வெளியில வந்து மாபெரும் ஃபாலோயர்ஸ் ஹேட்டர்ஸ் அப்படின்லாம் போன வாரம் வந்து ஒரு கண்டென்ட்டா வச்சு விஜய் சேதுபதி போட்டார்ல. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மார்னிங் டாஸ்க்கு வெளியில உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்றத ஒரு 5 நிமிஷம் எடிட் வீடியோவா உள்ள போட்டா இவனுங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு இவனுங்களே பார்த்தா, இவனுங்களே தனித்தனியா இவனுங்களை பத்தி எப்படி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க வெளியில மக்கள்ன்றத ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இவனுங்க யார் சொல்லி கேட்க போறது இல்ல, என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல எதை சொன்னாலும் அவனுங்க செய்யறதான் அவனுக்கு செய்யறானுங்க. ஏதோ கேப்டனை கழிச்சிட்டாங்களாமே. ஆமா கேப்டன் தலைசு டவுன்ஃபால்னு வேற டைட்டில் போட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டைம்ங்க 9 சீசன்ல முதல் வாட்டியா வந்து ஃபயர் பண்றாரு கேப்டனை, சும்மாவா? இல்ல இது நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இது யாரு பண்ணாங்க? இது ஃபர்ஸ்ட் வீக் கேப்டனே இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். பாலாஜி வந்துட்டார். பாலாஜி சொல்லுங்க, இப்ப பேசுங்க. கேக்குதா இப்ப நான் பேசுறது? கேக்குது. ஓகே. ஆனா முதலாளி ஒண்ணு சொல்லிட்டாரு, 9 சீசனா நான் பார்க்காத சோம்பேறிகளை இப்ப நான் பார்த்துட்டேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சோம்பேறிகள் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா துஷாருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. துஷார் அது வந்து பிக் பாஸ் வந்து நீங்க கேப்டன்ல இருந்து வெளில போங்கன்னு சொல்லப்போ துஷார் நினைச்சிருந்தா ஒரு பதில் சொல்லலாம், என்னை கேப்டன் விட்டு நீக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா என்னை எடுத்தீங்கன்னா அந்த ஃபெயிலியருக்கு முக்கிய காரணம் நீங்க அப்படின்னு தான் துஷார் சொல்லுவான். ஏன்னா நான் வாயை மூடிட்டு தரடா ஷோ பண்றேன்னு, நீ தானடா வாயை கட்ட அவுத்துட்டு
வாயை பேசி ஷோ பண்ணிருந்தேன். இந்த ஷோ பூரா கேப்டன்ஷிப் பண்ணிருந்தேன். நான் வாயை மூடிட்டு இருந்தேன்னா கூட இந்த வாரம் நான் பாட்டு சைலண்டா ஓடி இருப்பேன். என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு நீ கடைசியில நீ வேஸ்ட்னு ஒரு ரூமையும் கொடுத்து அந்த ரூம் விட்டு வெளில போன்றீங்க. என்னடா நான் வெறும் வேடிக்கை தானே நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்துல ஆதிரையும் அந்த ஒயிட் ஷர்ட்டும் யோசிச்சிருப்பார், ஓ இதுதான் பெரிய அப்பா. ஆனா இருங்க இன்னைக்கு அவர் கொடுத்த டோஸ் பத்தாது, கம்மியா தான் இருந்தது. நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் மொத்தமா. ஷோ பார்க்கல, பட் ஸ்டில் இது இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து ப்ரோவோக்குக்காக தான் பண்றாங்க. ஆரோவோட